பார்த்தீங்கன்னா சீட்டுக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டு காலையில போய் கேட்கும்போது ஃபீஸ் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ரவுண்டுக்கு மூவ் பண்ணிட்டாங்க. தயவு செஞ்சு ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிடுறேன், நீங்க ஒரு காலேஜ் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த காலேஜோடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை கேட்டு தெரிஞ்சுங்க, தவறுதலே இல்லை. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா டிஎன்ஏ கவுன்சிலிங்ல ரவுண்ட் 2ல வர மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிக்கெஸ்ட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, அதை தெளிவா இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். அதுவும் அரசு கல்லூரியில் தான் ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ற மாணவர்களா இருந்தா ரவுண்ட் 2ல இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணி வச்சுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. யூடியூப்ல பாத்தீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. டிஎன்ஏ சம்பந்தமா என்ன டவுட்ஸ் இருந்தா 8754152443 இந்த நம்பருக்கு நீங்க ஒரு நம்பர் கான்டாக்ட் பண்ணலாம். சோ வந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல என்ன நடந்துச்சுன்றத நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல நான் வீடியோ வைக்கிறேன், அந்த வீடியோ போய் பாருங்க. சோ வந்து பார்த்தா மொத்தமா உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜஸ் வந்து பார்த்தா 38 காலேஜஸ் இருக்கு. அதோட டோட்டல் சீட் வந்து பார்த்தா 15125 சீட்ஸ் இருக்கு. சோ அதுல வந்து பார்த்தா அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ்ல இருக்கிறத மட்டும் நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன். சிஇஜி கேம்பஸ் வந்து பார்த்தா மொத்தமா 12 கோர்சஸ் வந்து பார்த்தா ஆஃபர் பண்றாங்க. டோட்டல் சீட்ஸ் எவ்வளவு இருக்குன்னா 1162 சீட்ஸ். ஓகேங்களா, இதுல என்னென்ன கம்யூனிட்டி இருந்தா சீட் கிடைக்கின்றது நான் தெளிவா சொல்லிடுறேன். நீங்க எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டிஆர் இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு சீட் வேகன்சி தாராளமா இருக்கும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஏசிடி கேம்பஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா 11 கோர்ஸ் ஆஃபர் பண்றாங்க. சீட் வந்து பாத்தீங்கன்னா 528 சீட் இருக்கு. இதே கம்யூனிட்டி சார்ந்தவங்களுக்கு கண்டிப்பா சீட்ஸ் கிடைக்கும். அதர் கம்யூனிட்டியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரான்ச்சஸ் வந்து பாத்தீங்கன்னா லோவா இருக்கும். உங்களுக்கு சீட் மேட்ரிக்ஸ் 26 அன்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க வேகன்சி வச்சு நீங்க சீட் ஃபில் பண்ணிக்கலாம். அதே போல எம்ஐடி கேம்பஸ்ல இருந்தீங்கன்னா மொத்தமா 12 கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்றாங்க. டோட்டல் சீட் வந்து பாத்தீங்கன்னா 762. இது எல்லாமே நான் ஜெனரல் அடிப்படையில சொல்றேன், 7.5 அடிப்படையில சொல்லல. அதே போல வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஏபில வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா ஒரு கோர்ஸ் ஆஃபர் பண்றாங்க. டோட்டல் சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 34. இந்த அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ் ஜாயின் பண்ண நீங்க நினைக்கிறீங்கன்னா எஸ்சி, எஸ்சி, எஸ்டினா கண்டிப்பா மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. சோ வந்து பாத்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கங்க. ஓகேங்களா, மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 42 கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க. இதுல டோட்டல் சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 2486 சீட் இருக்கு. சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி கீழே இறங்குற கவர்மெண்ட் எய்டட் காலேஜ், அப்புறம் கவர்மெண்ட் காலேஜ் நம்ம லிஸ்ட் அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜன் கேம்பஸ் எல்லாம் பார்த்துடலாம். சோ வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 3 காலேஜஸ் இருக்கு. அதுல வந்து மொத்த சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 2348 சீட்ஸ் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா யாராருக்கா சீட்ஸ் கிடைக்குன்னு பாத்தீங்கன்னா எஸ்சி, எஸ்சி, எஸ்டி இந்த கம்யூனிட்டில வரவங்க கண்டிப்பா 100% சீட்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இது அதர் கம்யூனிட்டில வரவங்க வந்து பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் சீட் மேட்ரிக்ஸ் அடிப்படையில பார்த்துட்டு வேகன்சி லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் வைங்க. ஆனா அந்த கவர்மெண்ட் காலேஜ் 11 காலேஜ்ல நீங்க தாராளமா சீட் மேட்ரிக்ஸ் 26ஆம் தேதி பார்த்துட்டு எல்லா காலேஜ் கூட வைங்க, சீட் கிடைக்கும். மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா 4007 சீட் இருக்கு. இதோட சீட் மேட்ரிக்ஸ் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல வைக்கிறேன், பிடிஎஃப் நீங்க சீட் போய் பாத்துங்க எவ்வளவு சீட்ஸ் இருக்குன்றது டீடைலா. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா 3 இருக்கு. அதோட டோட்டல் சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 132 சீட்ஸ் கொடுத்திருக்காங்க. அதே போல அண்ணாமலை யூனிவர்சிட்டி இது தாராளமா வைங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல குறைஞ்சபட்சம் ஒரு 10 பேர் தான் இருப்பாங்க. 815 சீட்ஸ் இருக்கு. கோர்சஸ் எல்லாம் செக் பண்ணிங்க, கண்டிப்பா உங்களுக்கு இங்க வாய்ப்பு இருக்கு சீட்ஸ். ஓகே, அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜன் கேம்பஸ்ல வர கான்ஸ்டிடியூஷன் காலேஜ் வந்து பார்த்தோம் மொத்தமா 16 காலேஜ் இருக்கு. அதோட டோட்டல் சீட்ஸ் வந்து பார்த்தா 5274 சீட்ஸ் வந்து மொத்தமா கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா அது ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. இதுல இருக்கிற சீட்ஸ் வந்து பார்த்தா ஒரு 10 ல இருந்து 50% தான் சீட்ஸ் ஃபில் ஆயிருக்கும். சோ கண்டிப்பா ரவுண்ட் 2 வர மாணவர்கள் கண்டிப்பா யூஸ் பண்ணீங்க. டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தமா 34 காலேஜ் இருக்கு இதுல. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 12639 சீட்ஸ் இருக்கு. இதுல குறைஞ்சபட்ச சீட்ஸ் உங்களுக்கு ஃபில் ஆன சீட்ஸ் எடுத்தாலே 1500 சீட்ஸ் தான் ஃபில் ஆயிருக்கும். மீதி 11000 சீட்ஸ் கிட்ட உங்களுக்கு வேகன்சி இருக்கு. சோ மறக்காம இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் வைக்கிறேன், எவ்வளவு சீட்ஸ் இருக்குன்றதை நீங்க ஒரு காலேஜா நீங்க செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுங்க. எதுக்காக இதை சொல்ல வரேன்னா பல மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சீட்டுக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டு காலையில போய் கேட்கும்போது ஃபீஸ் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ரவுண்டுக்கு மூவ் பண்ணிட்டாங்க. ஒரு சில மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா காலேஜே வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. சோ தயவு செஞ்சு ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிடுறேன், நீங்க ஒரு காலேஜ் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த காலேஜோடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை கேட்டு தெரிஞ்சுங்க, தவறுதலே இல்லை. ஒரு காலேஜ் எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க அதோட ஃபீஸை கேட்கும் போது ஷாக்கிங்கா தான் இருக்கு. அதே போல ஒரே தவணையா மொத்த ஃபீஸையும் கட்ட சொல்றாங்க, அதை கேட்கும் போது ஷாக்கிங்கா தான் இருக்கு. சோ கண்டிப்பா இதை பார்த்துட்டு இருக்க மாணவர்கள் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அந்த மாணவர்கிட்ட கூட சஜஷன் கேளுங்க. ஏன்னா ஃபீஸ் கட்ட முடியலன்னு சொல்லிட்டு எவ்வளவு மாணவர் செகண்ட் ரவுண்ட் வந்துட்டாங்க. சோ அதோட டீடைல் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே ஓகேங்களா அந்த நாட் கன்ஃபார்ம், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நாட் பார்ட்டிசிபேட் பண்ணாத எதுவுமே பண்ணாத மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா 9874 மாணவர்கள். ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே மொத்தமா பார்ட்டிசிபேஷன் பண்ணல. 10000 மாணவர்கள் கிட்ட இது எல்லாமே யாருக்கு ஆப்பர்ச்சுனிட்டின்னு பாத்தீங்கன்னா செகண்ட் ரவுண்ட்ல வர மாணவர்கள். பிஃபோர் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், ஸோ அதையும் டீட்டெயிலாக போய் பாத்துங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஷேர் பண்ணுவீங்க. டிஎன்ஏ சம்பந்தமா என்ன டவுட்ஸ் இருந்தா
87541 52443 என்னோட நம்பர் கனெக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.